மூன்றாவதாக, சீயோனுக்கு அவர் பிரியத்தின்படி நன்மை செய்கிறார். சங்கீதம் 51 18 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், சீயோனுக்கு தமது பிரியத்தின்படியே கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல சீயோன் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை மற்றவர்களுக்கு செய்கிறதான பிள்ளைகளுக்கு மேல் அவர் பிரியம் வைக்கிறவராய் அவர்களுக்கு அவர் நன்மை செய்வார் என்று நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல மருத்துவச்சிகளை குறித்து நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 1 20 21 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பழுகி பெருகினார்கள். அவர்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பார்வோன் பிறக்கின்றதான ஆண் குழந்தைகளை எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். அப்பொழுது அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கிறதான அந்த மருத்துவச்சிகளிடம் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர்களோ தேவனுக்கு பயந்ததினாலே பிறக்கிறதான ஆண் குழந்தைகளை கொல்லாமல் காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றும் பொழுது அவர்கள் பார்வோனிடம் சொன்னார்கள், எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை விட பலசாலிகளா இருக்கிறார்கள், நாங்கள் மருத்துவம் பார்க்க போவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு பிரசவம் நேரிடுகிறது என்பதாக சொன்னார்கள். இப்படி சொன்னது நிமித்தம் அநேக ஆண் குழந்தைகளை அவர்கள் காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே மோசே என்ற ஆண் குழந்தையை கொல்லப்படாமல் அங்கே இந்த மருத்துவச்சிகள் செய்த நன்மையினாலே அவர் காப்பாற்றப்பட்டார். அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த மோசே தான் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்துக்கு நடத்தி செல்கிறதான ஒரு பெரிய தலைவராக மாறினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நன்மை செய்த அந்த மருத்துவச்சிகளுக்கோ தேவன் நன்மை செய்தார், அந்த குடும்பங்களை தலைக்க செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, நாமும் நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நன்மை செய்கிறது மாத்திரமல்லாமல் இந்த வருஷத்திலே நன்மை நாள் முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு நன்மை செய்வது குறித்து அதிகமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார்.